3 தசாப்தங்களாக 5 அரசாங்கத்தின் கீழ் தேசிய, பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்புக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு சர்வதேச புலனாய்வு சமூகத்தால் மதிக்கப்படுவதை எவராலும் களங்கப்படுத்த முடியாத ஒன்று என்று குறிப்பிட்டார். அவ்வாறான நிலையில் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சுரேஷ் சாலே குறித்த விடயங்கள் முற்றிலும் முரணானது. அவர் நிரபராதியாவார். அத்தாக்குதல் நடந்த காலப்பகுதியில் அவர் மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரத்து எல்லோரும் இப்போது அவர் இலங்கையில் இருக்கவில்லை, அவர் வெளிநாட்டில் இருந்தார் என்றுதான் கூறப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்தால் சதி வேலைகளில் ஈடுபட முடியாதா என்கின்ற சந்தேகமும் ஊடகத்துறையினரிடமும் பலரிடமும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த காரணங்களை ஏன் எல்லோரும் அச்சத்தோடு எதிர்கொள்கின்றார்கள்? போலீஸ் பிரதி போலீஸ் மாதிபர் தன்னுடைய ஊடக சந்திப்பிலே கூறுகின்றார், ஆதாரம் இல்லாமல் கைது செய்யப்படவில்லை. ஆனால் ஆதாரம் இருக்கிறது என்றுதான் அவருடைய நியப்பாடு இருக்கிறது. சுரேஷ் சாலேவின் கைது நடவடிக்கையை 2 தரப்பினர் கொண்டாடுகிறார்கள். ஈஸ்டர் தாக்குதல் படுகொலைகளை நிகழ்த்திய பயங்கரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் முதலாவது தரப்பினராகவும், அடுத்ததாக இலங்கை பாதுகாப்பு படைகளின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி திட்டங்களை பரப்பும் அரசியல்வாதிகளும் இதில் சந்தோஷப்படுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சர்வதேச சமூகத்துக்கான பாடங்கள் என்ற நூலின் ஆசிரியராக இத்தாக்குதல் குறித்து நான் மிகவும் நுணுக்கமாக ஆய்வினை வெளிப்படுத்தினேன். எனது கண்டுபிடிப்புகள் அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு, ஆஸ்திரேலிய மத்திய போலீஸ், ஸ்கொட்லாந்து யார்ட் மற்றும் இன்டர்போல் ஆகிய சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் அறிக்கையுடன் ஒத்துப்போகின்றன. எப்படி ஒரு கெட்டிக்காரன்! உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்த உடனேயே இவருடைய அறிக்கை வெளியாகி விட்டது என்றால், அல்லது இவருடைய புத்தகத்தில் எல்லாம் கூறிவிட்டார், அவர்களுடைய அறிக்கைகளுக்கும் இதுக்கும் ஒத்து செல்லுகிறது என்றால், உண்மையில் இவர் போன்றவர்கள் எல்லாம் நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். ஒரு குற்றச்சாட்டோடு தொடர்பான எத்தனை அப்பாவி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அல்லது அப்பாவிகள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்? அப்போதெல்லாம் இவர்களுக்கு சட்டம் தெரியவில்லையா, அல்லது சட்டத்தின் பால் என்ற நியாயப்பாடு தெரியவில்லையா என்கின்ற கேள்வி இருக்கிறது. இலங்கை தலைவர்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் விளையாடக்கூடாது, தேசத்தை பாதுகாப்பதில் கட்சி பேதம் இருக்கவே கூடாது என்று அவர் மேலும் கூறுகின்றார். அவருடைய ஆதங்கம் என்பது சுரேஷ் சாலேவை கைது செய்தது மட்டுமல்ல, இன்னும் பல கைதுகள் இடம்பெறப் போகின்றன. அதில் தனக்கு நெருக்கமானவர்களும் கைது செய்யப்பட்டு விடுவார்களோ என்கின்ற அச்சம்தான் பேராசிரியர் ரொஹான் குணத்திலகவிடம் அடிப்படையில் இருப்பதாகவே அவரை நெருக்கமாக பழகக்கூடிய பலர் கூறுகின்றார்கள்.